அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, எனக்கு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து, இப்போ நான் ஒரு பழமொழி சொல்கிறேன், எனக்கு கதை சொல்லுன்னு கேட்டார். இப்போ சொல்லு, நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அவர் சொன்ன பழமொழி, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அந்த கதையிலையும் கடைசியில் சஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ என்னை ஒருத்தர் கூப்பிட்டாரு, இந்த மேன் ஆஃப் சஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னார். நன்றி அவருக்கு. மேன் ஆஃப் சஸ்பென்சஸ், MS. ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கேன், அதோட இந்த MS வேற சேர்ந்துருச்சு. MS, மேன் ஆஃப் சஸ்பென்சஸ். பார்க்கலாமா? ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பஸ்ஸு காலங்கத்தால் 5 மணிக்கு கிளம்புறதுக்கு ரெடியா நிக்குது. இந்த பஸ் கிளம்புறதுக்கு ரெடியா நிக்குது. கண்டக்டர், டிரைவர் 2 பேர் இருக்காங்க. டிரைவர் வந்து சற்று வயதானவர், கண்டக்டர் வந்து அவரோட சற்று வயது குறைவானவர். 2 பேருக்கும் குணாதிசயங்கள் வேற. என்னன்னா, அந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருப்பார். இந்த கண்டக்டர் நேர் ஆப்போசிட் அவருக்கு. எப்ப பாரு சல்லு புல்லுன்னே ஒழிவார், சண்டைக்குன்னே நிற்பார். ஆனா காலையில 6 மணிக்கு எவன் சண்டைக்கு வரப்போறான்? இருந்தாலும் அவர் சண்டைக்கு நிற்கிறார் ரெடியா. எப்படின்னா, ஒரு வயதான மூதாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வந்து ஒரு 2-3 மூட்டை முடிச்சு தூக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறுது. அதுக்கு அவர் கேட்கிறாரு நம்மகிட்ட, இவ்வளவு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு வரைய, அப்ப மிச்சவங்களாம் உட்கார வேண்டாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அண்ணம்மா திருப்பி சொல்லுது, இந்த மூட்டை முடிச்சு சுமக்கிறதுக்கு தான் எங்க ஸ்டாலின் ஐயா பஸ் போட்டிருக்காருன்னு சொல்லுது. தேவையா? இது மாதிரி அவருக்கு ஒரு செட்டுன்னு கோபம் வரும். அப்புறம் அவருக்கு டிரைவர் வந்து அவரை கூப்பிட்டு, டேய், எப்ப பார்த்தாலும் ஏன்டா இந்த மாதிரி இருக்க, கொஞ்சம் பொறுமையாடுறா, பேசஞ்சர் கூட கொஞ்சம் பொறுமையா பேசுடா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பஸ் ட்ரிப்பு, ஃபர்ஸ்ட் ட்ரிப் போயிடுது, செகண்ட் ட்ரிப் போயிடுது, தேர்ட் ட்ரிப் வரும்போது பள்ளிகள் ஆரம்பிக்கக்கூடிய டைம். இவங்க பஸ் வந்து 3 பள்ளிகளை கடந்து தாண்டி போகக்கூடிய 3 பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பஸ் இது. ஒரு இடத்துல வந்து ஒரு பள்ளிக்கு இறக்கி விடுவாங்க, இன்னொரு பள்ளிக்கூடத்துல இறக்கி விடுவாங்க, இன்னொரு இடத்துல இறக்கி விடுவாங்க, அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் அப்படி வருவாங்க. அப்படி இருக்கு அந்த பஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில இந்த பர்டிகுலர் கண்டக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் அப்படி எட்டி பார்ப்பாரு. அந்த குழந்தைகள், பிஞ்சுகள் அப்படியே கூட்டமா நின்று ரொம்ப ஆவல அந்த பஸ்ஸை பார்க்கும்போது இவர் கரெக்டா அங்க வந்து விசில் ஊதுவார். இந்த பஸ்ஸு டிரைவர் நிறுத்தலைனா கூட, நிறுத்தணும்னு நினைச்சா கூட இவர் விட மாட்டாரு. 10 அடி தள்ளி நிற்கும். இந்த குழந்தைகளுக்கு திபுன்னு ஓடிய ஆரம்பிக்கும். வந்து இது வந்து நிகழ்ச்சி, தினம் நடக்கிற நிகழ்ச்சி, தினம் நடக்குது. இதை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துட்டே இருந்தா அன்னைக்கு இவர் ரொம்ப டென்ஷனா இருக்கிற அன்னைக்கு இவர் வந்து போய் கேட்கிறாரு, ஏப்பா குழந்தைகளை நிறுத்தி ஏத்திட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஏத்திட்டு போலாம் தப்பு இல்லை, ஆனா எனக்கு வந்து டைமிங் சார்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள இந்த பஸ்ஸை போட்டு கொண்டு போய் விட்டு திருப்பி கொண்டு வரணும். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இவங்களுக்கும் டைம் அலாட்மெண்ட் இருக்கும், அந்த டைம் அலாட்மெண்ட்ல அந்த பஸ்ஸு அங்க போய் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி. பட் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால இந்த ஃபெசிலிட்டி இல்லை. பஸ்ல வந்து மானிட்டரிங் மெஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எந்த பஸ் எந்த இடத்துல போயிட்டு இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, அது ஏசி எப்படி ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் அங்கே டெவலப்மெண்ட் இருக்கும். ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்துல எல்லாம் பஸ் எல்லாம் வந்து ரொம்ப தாழ்தள பேருந்து, நம்ம இங்கே சொல்ற மாதிரி இது அங்க இருக்கவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்க மாதிரி பஸ் இருக்கும். அங்க இருக்க வந்து டிரைவர் மட்டும்தான் இருப்பாரு, கண்டக்டர் இருக்க மாட்டாரு. இவங்க போய் டிக்கெட் அப்படி உள்ள இன்சர்ட் பண்ணி டிக்கெட் எடுத்துட்டு போய் உட்காந்துக்குவாங்க. இறங்குற இடம் மேலே அப்படி வரும். வர்றதுன்னு இறங்குறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னால ஃபிளிக்கர் ஆகும், இவங்க இறங்கி போயிடுவாங்க. இங்க அந்த வசதி வரல, பட் இவங்க தான் விசில் ஊதி நிறுத்தணும். இப்போ ஒவ்வொரு முறையும் தாண்டி நிறுத்தணும்னா இவங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு 2 பேரும் இறங்கி வராங்க. ஷிஃப்ட் முடிஞ்சு இறங்கி வந்தோடனே டிரைவர் கேட்குறாரு, இன்னைக்கு மட்டும் நீ 3 தடவை தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. என்னது அப்படிங்கிறா. 3 தடவைன்னா 3 தடவையும் பஸ்ஸில் நிறுத்தாம வந்திருக்கிற,
இது ரொம்ப தப்பு, தயவு செஞ்சு நீ திருத்திக்கோ, இல்லைன்னா நான் ஒரு வேலை செய்யறேன், நான் உன்னோட ரூட்ல இருந்து மாறிக்கிறேன், நீ வேற டிரைவரை போட்டுக்கோ அப்படின்னா மறுபடியும் அவரு இல்லை அப்படி இல்லை, இதாச்சுன்னு கணக்கு சொல்றாரு. பட் அவர் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, தன்னுடைய மிஸ்டேக்கை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. பட் இப்படி சொன்னோன்னே நெக்ஸ்ட் டே இவர் என்ன பண்றாரு, இதே மாதிரி காலையில இதே மாதிரி போகும்போது இன்னைக்கு வந்து அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, நிறுத்தி ஏத்திட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சொன்னபடி இவர் பஸ் கரெக்டா வந்தோன்னா அந்த குழந்தைங்களாம் என்ன நினைக்குதுன்னா, இந்த பஸ் இங்க நிக்காது, அங்க போய் நிற்கும் அப்படின்னு நிற்கும் போது கரெக்டா அந்த பஸ் அந்த குழந்தைகள் இடத்துல நிக்குது. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே சஸ்பெண்ட், கொய்மீன் 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 எல்லாம் ஏறுதுங்க. அப்பதான் அந்த கண்டக்டர் பார்க்குறாரு, இத்தனை மகிழ்ச்சியா எப்படி நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றிக்கிற, எல்லாம் ஃப்ரீ தானே, டிக்கெட் கொடுக்க வேண்டியது இல்லையா. அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜில் 3 ஸ்டேஜில் இறக்கி விட்டோன்னா பஸ் எல்லாம் காலியானோன்னே டிரைவர் கேட்டார், என்னப்பா அதிசயமா இருக்கு, இன்னைக்கு கரெக்டாக குழந்தைகளை ஏற்றிட்டு போனேன்னு. அதுக்கு சொல்கிறானே, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேண்ணே, என்னன்னே தெரியல அண்ணே சொன்ன. அதுக்கு டிரைவர் சொல்கிறாரு, இதை தான் நான் சொன்னேன், மகிழ்ச்சிங்கிறது எங்கேயுமே இல்லை, நம்மகிட்ட தான் இருக்கு, நாம தான் அந்த மகிழ்ச்சியை தேடியெல்லாம் போவோம், நம்மகிட்ட தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு நீ நிறுத்தின இல்லை, நாளைக்கு நிறுத்து, நாளானைக்கு நிறுத்து, அங்க ஏறுற அத்தனை குழந்தைகளும் உன்னுடைய குழந்தைகளாக மாறிவிடும், அத்தனை குழந்தைகளும் உன்னுடைய குழந்தைகளாக மாறிவிடும், எப்படி பேசணும் பாருன்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே விட்டு மண்டே இதே மாதிரி நிறுத்தணும்னு எல்லா குழந்தைகளும் வந்து ஹாய் அங்கிள், ஹாய் அங்கிள், ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லி 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 உள்ள ஏறும்போது பார்த்தா மனம் அப்படி நிறையுது அந்த கண்டக்டருக்கு. அப்போ அந்த முன்னால ஒரு 2 பேசஞ்சர் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏப்பா கண்டக்டர், இப்படி இத்தனை பேரும் ஏத்திட்டு போனோம், நாங்க என்னைக்குப்பா போய் இறங்குறது அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், யோ பெருசு, இப்ப பாத்தியா நீ எத்தனை பேர் இருக்கீங்க, 2 பேர், உங்க 2 பேர் சௌரியத்துக்காக இந்த 100 குழந்தைகளை நான் வந்து மகிழ்ச்சியிலிருந்து நான் இது பண்ண மாட்டேன், அந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். உனக்கு வந்து முடியலன்னா கொஞ்சம் போற 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்ன பின்ன போய் நீ என்ன பண்ண போற, கவனி, இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கண்டக்டர் மாறிட்டாரு. அப்போ நான் சொன்ன தலைப்பு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு பாருங்க, இப்ப வருது. இது வந்து 2-3 நாள் போனோடனே இவருக்கு வந்து மெமோ வந்துடுது. ஏன்னா அந்த பஸ் டிலே ஆகுது, 7 நிமிஷம் 6 நிமிஷம் டிலே ஆகுது. இவருக்கு பின்னால வர்ற பஸ் எல்லாம் காம்படிட்டர்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, திரும்ப பழையபடி முருங்கமலை ஏறிறாரு. ஏறி பஸ்ஸை நிறுத்தாம கொண்டு போறாரு. நிறுத்தாம கொண்டு போய் வண்டி கொண்டு ஷெட்ல நிறுத்திட்டு இவர் இறங்குறதுக்கு முன்னால டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டார். இவர் ஃப்ரண்ட் டோர்ல நிக்கிறாரு, ஃப்ரண்ட் டோர்ல இருந்து இறங்குறாரு. இறங்கணும்னு அவர் திடீர்னு வண்டி அப்படி முன்னால மூவ் பண்ணிட்டாரு. இந்த கண்டக்டருக்கும் பின்னால வீலுக்கும் வந்துருச்சு, பின்னால வீல் வந்துருச்சுன்னா ஐயோ அப்படின்னு சத்தம் போடுறாரு. கண்டக்டர் என்ன பண்றாரு, ஐயோ அப்படின்னு சத்தம் போடுறாரு. சத்தம் போடுறதுன்னா பொத்துன்னு அவர் மேல ஒரு அடி விழுகுது. பார்த்தா அவன் சம்சாரம் அவரை பொத்துன்னு அடிச்சு எழுப்பி விடுது, என்ன உளறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அப்பதான் அவர் பார்த்து கனவா தெரியுது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அந்த குழந்தைகளுக்காக நிறுத்தாம போனதுனால இவரு இறங்கும் போது அந்த பஸ் நிறுத்தாம நகர்ந்து சக்கரம் இவர்கிட்ட வந்ததாக கனவு காண்றார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.